اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களால் அல் அகீதா இஸ்லாமிய அடிப்படை கொள்கை, அந்த கொள்கை பாடத்தினுடைய 3வது நாளின் வகுப்பிலே அமர்விலே நாம் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அமர்வை ஏற்றுக்கொண்டு அவருடைய அருளையும் அவருடைய அன்பையும் அவருடைய பாதுகாப்பையும் எல்லோரின் மீதும் எல்லா நேரங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் தந்தார் புரிவானாக என்ற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே மேலும் அழைக்கமாக. கண்ணியத்திற்குரியவர்கள், இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகள் அல் அகீதத்துல் இஸ்லாமியா, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகள். இந்த கொள்கையில ஒரு முஸ்லீம் உறுதியாக இருந்தால்தான், இந்த கொள்கையில ஒரு முஸ்லீம் ஊசியினுடைய நுண்ணி அளவிற்கு கூட தடுமாறாமல் இருந்தால்தான் நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வை நாம் சந்திக்கும் பொழுது அல்லாஹ் நம்மை கண்டு திருப்தி அடைவார். இந்த கொள்கையில ஊசியினுடைய நுண்ணியை 40 பங்குகளாக போட்டு அந்த 40வது பங்கினுடைய அளவிற்கு நாம் சந்தேகம் கொண்டால், அந்த 40வது பங்கினுடைய அளவிற்கு அல்லாஹ்விற்கு நாம் துரோகம் செய்தால், அந்த 40வது பங்கினுடைய அளவிற்கு அல்லாஹ்வுடைய அந்த இறை நம்பிக்கையில நாம மோசடி செஞ்சிட்டோம்னா மறுமையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நாசமாகிவிடுவது என்பதில் இன்னொரு கருத்து சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. மறுமையில மட்டும் கிடையாது, இந்த உலகத்தினுடைய கடைசி நிமிடம், நம்முடைய உயிரை எடுக்கக்கூடிய கடைசி நிமிடம் இருக்குது பாருங்க, அதுல இருந்து இழப்புகளை சந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாரு? இந்த கொள்கையில, இந்த இஸ்லாமிய அடிப்படை கொள்கையில ஊசியினுடைய நுண்ணியை 40 பங்குகளாக போட்டு அந்த 40வது பங்கினுடைய அளவிற்கு சந்தேகம் இருந்தால், 40வது பங்கினுடைய அளவிற்கு அல்லாஹ்விற்கு மோசடி செய்தால், 40வது பங்கினுடைய அளவிற்கு அல்லாஹ்விற்கு துரோகம் செய்தால், உயிரை எடுக்கக்கூடிய கடைசி நேரத்தில் இழப்புகளை சந்திப்பார்கள். மன்னரைக்குள்ளால இழப்புகளை சந்திப்பார்கள். மன்னரையிலிருந்து திரும்ப எழுப்புப்படுகிற பொழுது இழப்புகளை சந்திப்பார்கள். மகஷரை நோக்கி வருகிற பொழுது இழப்புகளை சந்திப்பார்கள். அல்லாஹ்விற்கு முன்னாடி இருக்கும் பொழுதும் இழப்புகளை சந்திப்பார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. மாஷா அல்லாஹ், இப்படி ஒரு தலைப்புல எங்கெல்லாம் வகுப்புகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் இந்த இஸ்லாமிய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் சிறியவர்களும் பெரியவர்களும் மஜ்லிஸ் நிலத்தை இருக்கணும். மஜ்லிஸ் நிலத்தை என்ன செய்யணும்? இருக்கணும். ஆனா இந்த இஸ்லாமிய உம்மத்தினுடைய ஒரு பெரிய அசால்ட்டு, கவனம் இன்மை எல்லாத்தையும் கேட்டோம்னா பள்ளிவாசல் நிகழ்ச்சிகள், பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய பாடங்கள், இதெல்லாம் எப்ப 100 பாஸ் ஆகுற மாதிரி என்ன செய்திருக்கிறோம்? கடந்து போய்விடுகிறோம். சரிங்களா? அதெல்லாம் இருக்கக்கூடாது. இது 3 நாளைக்கு பேசக்கூடிய தலைப்பு கிடையாது. இது வாழ்நாள் முழுவதும் பேச வேண்டிய தலைப்பு. எனவேதான் என்னுடைய முதல் நாள் பிரச்சாரத்தை அந்த உரையில நான் சொன்னேன், இந்த உரையை மட்டும், இந்த அகீதத்துல் இஸ்லாமியா, இந்த இஸ்லாமிய கொள்கையை மட்டும் மக்காவுல எத்தனை ஆண்டுகள் சொல்ல பேசினாங்க? 13 ஆண்டுகள் பேசினாங்க. ஒரு ஆண்டு 2 ஆண்டு கிடையாது, 13 ஆண்டுகள் பேசினாங்க இந்த கொள்கையை பற்றி மட்டும். இந்த கொள்கையை கொண்டு வந்து மக்களிடத்தில் சேர்ப்பதற்காக ஆதாரமாக சொன்ன வசனங்கள் என்னது?
இந்த கொள்கையை, எந்த கொள்கையை? அல்லாஹ்வை பற்றிய கொள்கையை மக்களிடத்தில் வந்து சொல்லுவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 13 ஆண்டு காலமாக பயன்படுத்திய வசனங்கள் என்னது? கடல் எரியும், வானம் பிளக்கும், சூரியன் சுருட்டப்படும், காட்டு விலங்குகள் எல்லாம் ஒன்று கூட்டப்படும், வைத்தொரு பழசிகளாச்சு புதைக்கப்பட்ட எல்லா பிறரும் வெளியே தள்ளப்படும். இப்படியெல்லாம் வசனங்களை சொல்லி 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 13 ஆண்டு காலமாக என்ன செய்வாங்க? இந்த கொள்கையை மக்கள்கிட்ட போதனை செய்வாங்க. நபிகள் நாயகம் மட்டும் கிடையாது, நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் இந்த கொள்கையை மக்கள்கிட்ட பேசுறாங்க. சரிங்களா? இதை வந்து மனசுல ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஏற்கனவே நம்ம 2 நாட்கள் சொல்றாங்க. அதுல முக்கியமான செய்தியை மட்டும் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்துட்டு இன்னைக்குள்ள சப்ஜெக்டுக்குள்ளார நினைச்சு போவோம். அப்படிதான் இருக்கிற அந்த அரபி வார்த்தையுடைய அர்த்தம் என்னதுன்னா, நாமும் அல்லாஹ்விடத்துல ஒரு ஒப்பந்தம் போட்டு கொடுத்துக்கிட்டு இந்த பூமிக்குள்ளார இருக்கிறோம். அது என்ன ஒப்பந்தம்? உங்களுடைய ரப்பாக நான் இல்லையா? அல்லாஹ் கேட்டா நாம என்ன சொன்னோம்? அபுபலா, நீ ரப்பு தான் அப்படின்னு நாம சொன்னோம். சொல்லிட்டு வந்து பூமியில உட்கார்ந்துட்டு அந்த ஒப்பந்தத்தை முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நான் சில மக்களை தெரியாது. எந்த ஒப்பந்தத்தை முடிக்கிறோம்? அல்லாஹ்வும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை படைத்த உடனே நாம எல்லோரையும் அணுக்களாக கையில கொண்டு வந்து நம்மகிட்ட ஒரு ஒப்பந்தம் கேட்டாங்க. சூரத்துல் அஅராஃப்ல அந்த வசனம் வந்து சொன்னோம் இல்லையா? அதுல கேட்கப்பட்ட ஒப்பந்தம் என்னது? உங்களுடைய ரப்பாக நான் இல்லையா? அப்ப நாம எல்லோரும் என்ன செய்யணும்? ஆமா அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டு கொடுத்தோம். அந்த ஒப்பந்தத்தை நினைவுபடுத்துவதற்காக இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்துக் கொண்டே இருந்தான். தொடர்ந்து அனுப்பி வைத்துக் கொண்டே இருந்தான். நபிகள் நாயகத்தை அனுப்பி வைத்தார். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை. அந்த ஒப்பந்தத்தை நினைவுபடுத்திக் கொண்டிருப்பது என்னது? திருமறை குர்ஆன். இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அந்த ஒப்பந்தத்தை முடித்துவிடக் கூடாது என்பதற்கு முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, தௌஹீத் அப்படிங்கக்கூடிய அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, பலதரப்பட்ட தெய்வங்கள் இருக்கிறது. அந்த பலதரப்பட்ட தெய்வங்கள்ல எல்லா தெய்வங்களையும் நிராகரித்துவிட்டு நீங்கள் எல்லாம் தெய்வங்கள் கிடையாது, தெய்வத்திற்கு இருக்கக்கூடிய எந்த பண்புகளும் உங்களுக்கு கிடையாது, மன்னரையில் புதைக்கப்பட்ட மகான்கள் எல்லாம் தெய்வங்களாக இருக்க முடியாது. அவர்களுக்கு அனுஷ்டானங்கள் செய்யக்கூடாது, அவர்களுக்கு முன்னாடி பணியக்கூடாது, அவர்களுக்கு முன்னாடி பக்தியை வெளிப்படுத்தக்கூடாது, கபர்களுக்கு முன்னாடி பயத்தை வெளிப்படுத்தக்கூடாது, கபர்களுக்கு நேர்ச்சி வைக்கக்கூடாது. எல்லாத்தையும் புறக்கணித்து விட்டு அல்லாஹ் ஒருவன் தான் என்னுடைய வணக்கத்திற்கு சொந்தக்காரன் சொல்லிக்கொண்டு தௌஹீத் பண்ண பாருங்க. ஓரிரை கொள்கை சொல்ல பாருங்க. இதுக்கு என்ன என்ன தௌஹீத். இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் சொன்னோம். அதற்கு அடுத்தபடியாக என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹ் என்கிற அந்த தாத்து இருக்குது பாருங்க. அல்லாஹ் என்கிற அந்த தாத்து இருக்குது பாருங்க. அல்லாஹ் என்கிற அந்த தாத்துனா அந்த உடம்பு. அல்லாஹ் என்கிற அந்த உடம்பு, அந்த உடம்பிற்கு சில பண்புகள் இருக்கு. அந்த அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும்? என்னுடைய வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தான் என்று நம்ப வேண்டும். நான் வணங்க வேண்டும் என்றால் அந்த வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தான் அப்படி நம்ப வேண்டும். வணக்கம் என்பது பல பட்டியல்களை நாம் என்ன செய்யணும் சொன்னோம். இந்த வணக்கங்கள்ல எதையும் என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தக்கூடாது. தொழுகை என்பது வணக்கம், நோன்பு என்பது வணக்கம், ஹஜ் என்பது வணக்கம், பிரார்த்தனை என்பது வணக்கம், தவக்குல் என்பது வணக்கம், பயம் என்பது வணக்கம், பிரியம் என்பது வணக்கம், நேர்ச்சை என்பது வணக்கம், சத்தியம் செய்வது வணக்கம். இப்படி எல்லாம் வணக்கத்தினுடைய பட்டியல்களை செய்யணும் போட்டிருந்தோம். இதை அல்லாஹ்வை தவிர்த்து யாருக்குமே செய்யக்கூடாது. இது பேர் என்ன தெரியுமா? தௌஹீதே உலூஹிய்யா அப்படின்னு சொன்னோம். அதற்கு அடுத்தபடியாக என்ன சொன்னோம்? தௌஹீதே ருபூபிய்யான்னு சொன்னோம். தௌஹீதே ருபூபிய்யான்னு என்ன அர்த்தம்? ஒரு பொருளை, அது மனிதனாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், மற்ற விலங்குகளாக
பாக்டீரியாக்களாக இருக்கலாம், அமீபா போன்ற உயிரினமாக இருக்கலாம், வைரஸ்களாக இருக்கலாம், எதுவாக இருந்து கொள்றோம். ஒன்றை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி பாதுகாத்து அதனுடைய அதிகாரங்கள் அனைத்தையும் தன் கைவசம் வைத்துக் கொண்டாலே அவனுக்கு பேர் தான் என்ன பேரு? ருபூபியா. ரப்பு, தௌஹீத் ருபூபியா. ரப்பு ரப்பு சொன்னா என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படி சொல்ல முடியும். ரப்பில் ஆலமீன் வீடுகளை கட்டியதற்கு முன்னாடி கூட எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆதாமின் கௌலில் ரப்பி 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 ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா சொல்றாங்க. ரப்பனா அப்படி சொல்றாங்க. ரப்பு ரப்புங்கக்கூடிய அந்த சின்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் மனசு ஆழமா பதிய வச்சுக்கிறாங்க. ரப்பு என்கிற அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒன்றை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி பாதுகாத்து இதனுடைய எல்லா அதிகாரங்களும் தன் கைவசம் வைத்துக் கொண்டானே அவனுக்கு பேர் தான் என்ன பெயர்? ரப்பு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்னது? தௌஹீத் ருபூபிய்யா அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பெயர்களையும் அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பண்புகளையும் அப்படியே நம்பணும். அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய அந்த பெயர்களையும் அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பண்புகளையும் யாருக்குமே கிடையாது. அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. எப்படிமா? மூணாவது வகை. முதல் வகை தௌஹீத் உலூஹிய்யா, இரண்டாவது வகை தௌஹீத் ருபூபிய்யா, மூணாவது வகை தௌஹீத் அல் அஸ்மாஉ வ ஸிஃபாத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்விற்கு ஒரு 99 பெயர்கள் இருக்குது பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் ஒருவர் இந்த 99 பெயர்களை மனனம் செய்துவிட்டு அந்த பெயர்கள் என்னென்ன அர்த்தங்களை தருகிறதோ அந்த அர்த்தங்களை நம்பிக்கை கொண்டு மனனம் செய்கிறாரோ அவர் சுவனம் போவார் சொல்றார். அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய 99 பெயர்களை மனனம் எழுதணுமா? மனனம் எழுதற்கு பின்னாடி அந்த பெயர்களில் இருக்கக்கூடிய அர்த்தம் இருக்குது பாருங்க, அந்த அர்த்தத்தை புரியணுமா? புரிந்து அதை நம்பிக்கை கொள்ளணும். நம்பிக்கை கொண்டு விட்டால் அவர் எங்க போய்வாரா? சொர்க்கத்துக்குள்ளார போய்விடுவார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சாங்க சொல்றாங்க. அப்படி என்ன புரியணும் அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பெயர்களையும் அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பண்புகளையும் அப்படியே நம்பணும். நம்புறது மட்டுமல்லாம அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய இந்த பண்பு யாருக்குமே இல்லை என்று நம்ப வேண்டும். புரியுற மாதிரி சொல்றாங்க. அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய இந்த பண்பு வேற யாருக்குமே கிடையாது என்பதாக எல்லாவற்றையும் நிராகரிக்கணும். உனக்கு அந்த பண்பு கிடையாது, நாகரு. உனக்கு அந்த பண்பு கிடையாது, நாங்கள் போ. உனக்கு அந்த பண்பு கிடையாது, நாகரு. இப்படி சொல்லி என்ன செய்யணும்? அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பெயர்களையும் அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பண்புகளையும் யாருக்குமே கிடையாது என்று எல்லாவற்றையும் நிராகரிக்கணும். நிராகரிச்சு போட்டு இது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்படி நம்பிக்கை கொள்வதற்கு தௌஹீத் அல் அஸ்மாஉ வ ஸிஃபாத்து அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த சமுதாயத்துல நான் சொல்ல பாருங்க, அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பண்புகள் யாருக்குமே இருக்கக்கூடாது என்று நம்ப வேண்டும் சொன்ன பாருங்க. ஆனா என்ன ஆகி போச்சு? அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பண்பு அவுலியாக்களுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொண்டுட்டாங்க. அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நல்ல உள்வாங்கணுமா? நல்ல உள்வாங்கணும். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமும் மன்னரை வாழ்க்கையை நம்பி கொண்டோம். மன்னரை வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். மன்னரைக்கு பின்னாடி மறுமை வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை மறுமையில சந்திப்போம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நாமோ இந்த நம்பிக்கையில ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். ரொம்ப தெளிவாக இருக்கணும். எந்த நம்பிக்கையில? உலூஹிய்யா, ருபூபிய்யா, அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பண்புகள் இது யாருக்குமே கிடையாது, அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இருக்குது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையில ஆட்டம் காணவே கூடாது. அந்த நம்பிக்கையில நோய் வரும்.
நொடி வரும், எனக்கு இழப்புகள் வரும், கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், துயரங்கள் வரும், துன்பங்கள் வரும். எது வந்தாலும் சரி, படைத்த ரப்பின் மீது தான் என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்கணும். அவனுடைய ருபூபியத்தின் மீது நம்பிக்கை வைக்கணும். அவனுடைய உலூஹியத்தின் மீது நம்பிக்கை வைக்கணும். அவனுடைய அல் அஸ்மாஉ வ சிஃபாத்தின் மீது நம்பிக்கை வைக்கணும். கடுமையான சிரமம் எனக்கு வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, இழப்பு வந்துருச்சு. 2 நாளைக்கு இல்ல 10 நாளைக்கு அந்த இழப்பு நீட்டி இருக்குது. 10 நாளைக்கு இல்ல 20 நாளைக்கு அந்த கஷ்டம் நீட்டி இருக்குது. எனவே தர்காவுக்கு போயிடுவோம், மன்னரை வாசிகளை போய் சந்திப்போம், கூலி பார்ப்போம், ஜோசியம் பார்ப்போம், ஏதாவது ஒரு அஜத்தை போய் பால் கிதாபு பார்த்து அந்த அஜத்தை என்ன சொல்றாரோ அதை எடுத்துக்கிடுவோம். அவர் தரக்கூடிய கையில கட்டுவோம். அவர் தரக்கூடிய எரிச்சலத்தை வீட்டுல போட்டு வைப்போம். அவர் தரக்கூடிய அந்த ஃப்ரேம் போட்ட போட்டோக்களை வீட்டுல செஞ்சிட்டோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மறுமை வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த உம்மத்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா, அரபிக் கல்லூரியில 10 வருஷம் படித்த இமாம்களும் கூட அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பண்புகள் அவுலியாக்களுக்கு இருக்குது. அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பண்புகள் இறை நேசர்களுக்கு இருக்குது. அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பண்புகள் மகான்களுக்கு இருக்குது, புண்ணியவான்களுக்கு இருக்குது என்பதாக சொல்லி எதுக்கு தர்கா வழிபாடு வந்துச்சு? இதுதான், இப்படிதான் வந்துச்சு. இறை நம்பிக்கையில அவர்கள் தாழ்மாறாக நம்பியது காரணத்தினால்தான் பள்ளிவாசலுக்கு பின்னாடி தர்காக்களை உருவாக்கி வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பிறந்த நாள் விழா, வருஷத்துக்கு ஒரு தடவை உருஷி விழா என்பதாக சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவுலியாக்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கொண்டு எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அவுலியாக்களிலேயே பெரிய அவுலியா யாரு? அவங்க அந்த சுன்னத்துல் ஜமாத் சொல்லி கொண்டு போலி தத்துவம் பேசுறாங்க இல்லையா, அவங்களுடைய நம்பிக்கை நான் சொல்றேன். அவுலியாக்களிலேயே ஆக உயர்ந்த அவுலியா யாரு அப்படின்னு கேட்டோம்னா, அவுலியாக்களிலேயே நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நபர் அவர்தான். எல்லாத்தையும் விட மூத்த அவுலியா ஹெட். அவருக்கு மேல அவுலியா யாருமே கிடையாது. அவர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா, ஈராக்ல பக்தாதுல அடங்கி இருக்கக்கூடிய, அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி. முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி இவர் பெரிய அவுலியா. இவங்களுடைய அந்தஸ்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானுடைய பாதம் எல்லா அவுலியாக்களுடைய தலைக்கு மேலால இருக்குது. இந்த பூமிக்கு மேல யாரெல்லாம் அவுலியா இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் தர்கா இருக்கிறதோ, யாரெல்லாம் மகான்கள் புண்ணியவான்கள் என்று மதிக்கப்பட்டு அந்த புண்ணியவான்களுக்கு அனுஷ்டானங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவங்களுடைய தலையின் மீது முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானுடைய பாதம் என்ன செய்கிறது? இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியை மதிக்கிறாங்க. முஹையத்தீன் மௌலூது சொல்லி போட்டு ஒரு தனி மௌலூது கிதாபை வச்சிருக்கிறாங்க. ரபியுல் ஆகிர் வந்துவிட்டால் ரபியுல் அவ்வல்ல நபிகள் நாயகத்திற்கு மௌலூது, ரபியுல் ஆகிர்ல முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானிக்கு மௌலூது கொண்டாடுகிறார்கள். அதற்காக வேண்டி ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் என்ன செய்றாங்க? செலவழிக்கிறாங்க. அதற்காக வேண்டி பல எண்ணிக்கையில ஆண்டுகள் அறுத்து என்ன செய்யறாங்க? நேர்ச்சைக்குரிய பெயரால மக்களுக்கு கொடுத்து சாப்பிட்டு என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இந்த முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி எப்படி திரும்ப நம்புறாங்க இந்த மக்கள்? முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நம்பர் 1. நம்பர் 2 யாரு? ஹாஜா மொய்தீன் சிஸ்தி. அஜ்மீரில் அடங்கி இருக்கக்கூடிய ஹாஜா மொய்தீன் சிஸ்தி மூடியை திறந்த போது பிரியாணிய வாடை 3 கோடி மக்களுக்கு கொடுக்கின்றார் நேர்ச்சை. ஹாஜா மொய்தீன் சிஸ்திக்கு இருக்கக்கூடிய சிறப்பான பார்வை. அதற்கு அடுத்தபடியாக பாதுஷா, ஷாகுல் ஹமீத் பாதுஷா, இப்படி பல அவுலியாக்களை வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒரே நேரத்தில் இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அவங்களுடைய தேவைகளை ஒரே நேரத்தில் கேட்டாலும்
முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ புரியுற மாதிரி சொன்னாங்க, புரியுற மாதிரி சொன்னாங்க. முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி எங்க அடங்கி இருக்கிறதா? பகதாத்ல, ஈராக்ல பகதாத்ல அடங்கி இருக்கிறாங்க. இவங்க நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த பூமி பந்துக்கு மேலாக எங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கிறார்களோ அவங்க எல்லா முஸ்லீம்களும் ஒரு இடத்துல ஒன்று கூடி யா கௌஸ் யா முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி என்று கூப்பிட்டார். ஒவ்வொரு ஆளுடைய சப்தத்தையும் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா? கேட்கிறாங்க. இந்த மஜ்லிஸ்ல இன்னும் உட்கார்ந்து இருக்க முடியாது, பெரும் கூட்டமாக உட்கார்ந்து இருக்க முடியாது. நாம எல்லோரும் சேர்த்து யா கௌஸ் யா முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி என்று கூட்டம்னா உங்க சவுண்ட தனியா ஃபில்டர் பண்ணிக்கவா, அவங்க சவுண்ட தனியா ஃபில்டர் பண்ணிக்கவா, அவங்க சவுண்ட தனியா ஃபில்டர் பண்ணிக்கவா, எல்லாருடைய சப்தத்தையும் தனித்தனியாக கேட்கிறாங்க. அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகளை தனித்தனியாக கேட்டு கொடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எனவேதான் அவங்களுக்கு மத்தியில பிரபலிய மாற்று பார்க்க முடியுமாங்க. المدد يا معي الدين تستكين يا أهل الدين أحيي قلبنا بالدين نور عرفان المتين. என்ன அர்த்தம்? இதெல்லாம் ரொம்ப தெளிவாகி இருக்க. இந்த பைத்தெல்லாம் படிச்சுட்டு வச்சிருக்க. செய்த நல்லவர்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். செய்த நல்லவர்கள் எல்லாம் அழிந்து விட்டதுன்னு அர்த்தம். முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானியை கூப்பிட்டு சொல்றாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. அஹ்யி கல்பனா பித்தீனி, எங்களுடைய உள்ளங்களை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு எங்களுக்கு உயிர் கொடுங்க, உயிர்ப்பித்து வைங்க. எங்களுடைய உள்ளங்களை உயிர்ப்பித்து வைங்க. எதை கொண்டு உயிர்ப்பித்து வைக்க வேண்டும்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு உயிர்ப்பித்து வைக்க வேண்டும் என்பதாக சொல்லி இப்பவும் படிக்கிறார். பள்ளிவாசல்கள்ல இரவுல லைட்டை ஃபுல்லா ஆஃப் ஆகி போட்டு எல்லாரும் அப்படி சுத்துக்கு உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்வாங்க? யா கௌஸ் யா முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி என்பதாக சொல்லி 1000 தடவை என்ன செய்யணும்? கூப்பிட்டுட்டே இருக்கணும். அதெல்லாம் நடந்திருக்குதா? இது என்ன எமினன்ட் கார்டன் சொல்லிடல. குத்துபியத், அது பேர் என்ன பேரு? குத்துபியத். அதுக்கு பேர் குத்துபியத். குத்துபியத் நடக்கும் பொழுது எதுக்குடா லைட் ஆஃப் ஆகி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டோம்னா, பகதாதுல இருந்து கிளம்பி எந்த வீட்டுல குத்துபியத் நடக்குதோ அந்த வீட்டுக்கு வருகை தருகிறார்கள். வருகை தந்து அந்த மஜ்லிஸுக்குள்ளாக நடந்து போகிறார்கள். நான் எதுக்கு சொல்ல வரேன்? இது அம்பளிமாமா கதை மாதிரி நான் சொல்லவில்லை. இந்த உம்மத்தினுடைய ஈமானை இந்த அஜத்துமார்கள் எப்படி எல்லாம் நாசமாக்கி வைத்திருக்கிறார்கள், எப்படி எல்லாம் நம்பிக்கைக்குள்ள வைத்திருக்கிறார்கள், அதை நான் சொல்ல வரேன். அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பண்புகளையும் அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பெயர்களையும் அப்படியே நம்ப வேண்டும். அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பண்புகளையும் அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பெயர்களையும் அப்துல் காதர் ஜெயிலானி இருக்கிறது எப்படி சொல்றாங்க? புதைக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆனதற்கு பின்னாடியும் அங்க உட்கார்ந்து இங்க பார்த்துட்டு இருக்கிறாரா? எங்க உட்கார்ந்து அந்த சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும். பூமிக்குள்ளாக ஒரு பொருள் புதைக்கப்பட்டு விட்டால் அந்த பொருளுடைய நிலை என்ன? பூமிக்குள்ளாக பூமி இருக்கு இல்லையா, அந்த பூமியை தோண்டி அந்த பூமிக்குள்ளாக ஒரு பொருளை புதைக்கப்பட்டு விட்டால் மனிதர்கள் கொண்டு போய் மையத்தால் புதைக்கிறோம். ஒரு மரத்தை வெட்டி அதை பூமிக்குள்ளார புதைங்க. ஒரு இரும்பு துண்டை வெட்டி பூமிக்குள்ளார புதைங்க. பேப்பர் எடுத்து பூமிக்குள்ளார புதைங்க. பூமிக்குள்ளார தோண்டப்பட்டு அதுக்குள்ளார ஒரு பொருள் புதைக்கப்பட்டு விட்டால் அந்த பொருளுடைய நிலை என்ன? அந்த பொருள் எப்படி மாறிவிடும்? பூமியாக மாறிவிடும். பூமி அந்த பொருளை என்ன செய்துவிடும்? சாப்பிட்டு விடும். இதுதான் யதார்த்தம். இது பெரிய 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 கல்லூரில போய் படிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆனா கொஞ்சம் வித்தியாசமாகும். பேப்பரை புதைச்சோம்னா 10 நாள் காலியா போயிடும். இரும்பு துண்டை புதைச்சோம்னா 1 மாசத்தை காலியா
2 மாசத்துல காலியாக போகும். அந்த அந்த பொருளுடைய திறத்தை பொறுத்து நாம் என்ன செய்வோம் சொல்லுவோம். ஆனா மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி புதைக்கப்பட்டு எத்தனையோ ஆண்டுகள் ஆனதுக்கு பின்னாடியும் இப்போ உட்கார்ந்து அங்க இருந்து இங்க பாக்குறாங்க, அங்க இருந்து இங்க கேட்கிறாங்கன்னு சொன்னோம்னா இது அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பண்பா இல்லையா? இன்னைக்கு நாம உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த ஜெபத்துக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லி போட்டு யாருக்குமே தெரியாது. ஜெபத்துக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லி போட்டு யாருக்குமே தெரியாது. யாருடைய முதுகெலும்பையும் யாரும் பார்த்தது கிடையாது. ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். எந்த கபராளிகளும் எந்த மன்னரை வாசிகளும் என்ன செய்யல, புதைக்கப்பட்டதற்கு பின்னாடி அங்க உட்கார்ந்து கண்காணித்துக் கொண்டு இருக்கல. மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அந்த கருத்தை சொல்லவே இல்லை. நான் கண்காணித்துக் கொண்டு இருக்கிறேன் சொல்லி போட்டு அப்படி ஒரு கருத்து எங்கேயுமே கிடையாது. ஆனா அல்லாஹ்விற்கு இருக்க வேண்டிய அந்த பண்புகளை அப்படியே அவுலியாக்களுக்கு கொண்டு போய் செய்திருக்கிறோம் சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ் என்ன செய்கிறான்? பார்க்கக்கூடியவன். அல்லாஹ் கேட்கக்கூடியவன். அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி ஊடுருவி வருது தெரியுமா? இப்ப நாம ஃபிளைட்ல போறோம்னு வச்சுக்கோங்க. ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுது. ஏறி உட்கார்ந்த உடனே ஃபிளைட் என்ன செய்யுது? அதோட ரன்வேல ஓடி அப்படியே டேக் ஆஃப் ஆகுது. ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா கடல் தெரியும், மரங்கள் தெரியும், வீடுகள் தெரியும், எல்லாம் தெரியும். மேல உயர 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 பூமி எங்கெல்லாம் கேட்டோம்னா பூமி காண போயிடுச்சு அப்படின்னு. அடுத்த ஃபிளைட் இன்னொரு இடத்துல போய் லேண்டிங் ஆகும் பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமா பூமியை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். கிட்டத்தட்ட ஒரு ஃபிளைட் 35,000 40,000 அடி உயரத்துக்கு மேல மேல பறக்குதுன்னா இந்த பூமி எங்க இருக்குதுன்னே தெரியாது. இந்த பூமி எங்க இருக்குதுன்னே தெரியாது. அதற்கு மேல ஃபிளைட் அப்படியே நீங்க போங்க. போஸ்ட் பண்ணலாம், ஏர் பேக் அப்படியே போங்க, வேகம் அப்படியே போங்க, ஸ்பேஸ் அப்படியே போங்க, அப்படியே போங்க, அப்படியே போனோம்னா மில்கி வே வால்மணி மண்டலம் அப்படியே போங்க. அப்படி எட்டி மேல போனோம்னா முதல் வானம். அப்படியே மேல 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 போனோம்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரிசியில இருக்கிறார். 7வது வானத்துல அரிசியில இருந்து கொண்டு இந்த அந்த சராசரங்களை அப்படியே கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். இதைத்தான் நாம என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வை பார்த்து அஸ்ஸமீஉ அனைத்தையும் கேட்கக்கூடியவன், அல் அலீமு அனைத்தையும் அறியக்கூடியவன், அல் பஸீர் அனைத்தையும் பார்க்கக்கூடியவன். எங்கிருந்து பார்க்கிறான்? எங்கிருந்து கேட்கிறான்? எங்கிருந்து அறிந்து கொண்டிருக்கிறான்? அரிசியில இருந்து. வீட்டுல தோசை ஊத்துறாங்க இல்லையா? தோசை கல்ல ஊத்துறாங்க இல்லையா? அந்த தோசை வெந்திருச்சா வேகவில்லையா என்பதை தோசைக்குள்ளாக இறங்கி பார்ப்பாங்க, வெளியில உட்கார்ந்து பார்ப்பாங்க. வெளியில உட்கார்ந்து பார்ப்பாங்க. இதே மாதிரி தான் இந்த உலகத்தை ஃபுல்லா அப்படியே கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துக்கு வெளியில இருக்கிற அரிசியை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த ஒட்டுமொத்த உலக மக்களும் ஒரு இடத்துல ஒன்று கூடி யா அல்லாஹ்வே என்று கூப்பிட்டால் ஒவ்வொரு நபருடைய அந்த அழைப்பினுடைய வெளியையும் அவருக்கு தெரியும், என்ன சொல்றாங்க என்பதும் அவருக்கு தெரியும். இதுதான் அஸ்ஸமீஉ அல் பஸீர். அல் பஸீர் பார்க்கக்கூடியவன், கேட்கக்கூடியவன், அல் ஹக்கீம் நுண்ணறிவாளன். இப்படி எல்லாம் நம்ம பேர் சொல்ல பாருங்க. இந்த பெயர் என்ன பண்புகள்? இந்த அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பண்புகளும் அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய இந்த பெயர்களும் யாருக்குமே இல்லை என்று சொல்ல வேண்டும். யாருக்குமே இல்லை என்று சொல்ல வேண்டும். ஒருவர் சொல்லுகிறார், கபூருல்லாஹ் உட்கார்ந்துட்டு அவுலியா உடனே கண்காணிக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா அது அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பண்பு. இந்த ஆளுக்கு எப்படி வந்துச்சு? இல்லை என்று நிராகரிக்க வேண்டும். இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னாலும் கூட இணை வைப்பவர்கள் போய் செல்கிறோம், விட்டுரும். இணை வைப்பவர்கள் போய் விட்டுரும். புரியுதுங்களா? இதுல ரொம்ப கவனமாக இருங்க, சரிங்களா? அல்லாஹ்விற்கு சொல்லப்பட்ட இந்த 3 பண்புகள்ல என்ன செய்யக்கூடாது? இணை வைப்பு வரக்கூடாது. இணை வைப்பு வரக்கூடாது. இணை வைப்பு வந்துவிட்டால் ரொம்ப சிரமமாக ஆகிறது. திருமலை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நபியே லயின் அஷ்ரக்த லயஹபதன் அமலுக. நீ அல்லாஹ்விற்கு இணை வைத்தால், யாரை பார்த்து சொல்றான்? நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்கிறார். நபி
நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்கிறார், நபியே நீ அல்லாஹ்விற்கு இணை வைத்தால், அல்லாஹ்விற்கு இணை வைத்தால் என்றால் அல்லாஹ்வுடைய உலூஹியத்தில் நீ இணை வைத்தால், நான் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை இவங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி நீ இணை வைத்தால், ருபூபியத்தில் இணை வைத்தால், எதுல என்னைக்கு கஷ்டங்களை போகக்கூடியவர் இவர் தான், என்னை வளர்த்தவர், என்னை ஆளாக்கியவர் என்பதாக சொல்லி ருபூபியத்தில் அல்லாஹ்விற்கு இணை வைத்தால், அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பெயர்களிலேயும் அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பண்புகளிலேயும் நீ வேற யாருக்காவது இது இருக்குது சொல்லி போட்டு நம்பினால் உன்னுடைய அமல்கள் அனைத்தும் அழிந்துவிடும். நீ செய்த ஏகத்துவ பிரச்சாரம் அழிந்துவிடும், நீ செய்த ஜிஹாத் அழிந்துவிடும், நீ செய்த தொழுகை அழிந்துவிடும், நீ கேட்ட பிரார்த்தனை எல்லாம் அழிந்துவிடும். அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு டம்ளர் பால் வீட்டுல என்ன செய்யுங்க, ஒரு சட்டி நிறைய பாலை வாங்கி வச்சுக்கிறீங்க, 5 லிட்டர் பால். இந்த 5 லிட்டர் பாலை என்ன செய்றீங்க, வீட்டுல அடுத்த வச்சு நீ காய்ச்சிட்டு இருக்கிறீங்க. பால் அப்படியே பொங்கி மேல வருது, பொங்கி மேல வருது. அப்படி மேல வருகிற பொழுது மேல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியினுடைய அசுத்தம் அந்த பாலுக்குள்ள உழுந்துட்டோம்னா, அந்த பாலுல ஒரு சொட்டு விஷம் கலந்துட்டோம்னா அந்த பாலை பயன்படுத்திக்கிறா, அந்த பாலை பயன்படுத்த முடியுமா? ஒரு சட்டி நிறைய பிரியாணி ஆக்கி வச்சிருக்கிறோம் கல்யாண மண்டபத்துல, சட்டி நிறைய பிரியாணியில நாய் சட்டி ஓரத்தை நக்கி வச்சுட்டு இருக்க, அதை சாப்பிட முடியுமா? அப்படியே தூர போட்டணும், அப்படியே தூர ஊட்டி எரியணும். ருபூபியத்திலேயும் அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய அந்த ருபூபியத்து என்கிற அந்த பண்புலையும் அந்த தன்மையிலையும் உலூஹியத்து என்கிற அந்த தன்மையிலேயும் அல் அஸ்மாஉ வஸிஃபாத் பண்புகள் பெயர்கள் அந்த தன்மையிலேயும் சின்னதா இணை வைப்பு காத்தா போதும், சின்னதா இணை வைப்பு காத்தா போதும், முடிச்சு முடிச்சு அர்த்தம். எப்படி ஒரு டம்ளர் பால்ல ஒரு சொட்டு விஷம் உளுந்தோம்னா அந்த விஷத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியாதோ, அந்த விஷம் உளுந்த எடுக்க மட்டும் அள்ளி நெய், ஒரு சட்டி நிறைய நெய் இருக்குது, அந்த நெய்யில அந்த சொட்டு ஓரமான எலி எரிச்சிருச்சு, மோட்டை ஊற்றிருச்சு. எலி நெய்யில நீங்க பாத்தீங்கன்னா எலியுடைய மூத்திரம் கிடைக்குது, எலியுடைய 2 முழுக்க கிடைக்குது. அந்த நெய்யை பயன்படுத்துவோமா? பயன்படுத்த மாட்டோம். பாட்டோட ஊட்டி எரிச்சிருவோம், பாட்டோட ஊட்டி எரிச்சிருவோம். அப்ப அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல சின்ன ஷிர்கியுடைய சாயம் கலந்தாலே போதும், தூக்கி ஊட்டி எரிச்சிருவோம், தூக்கி ஊட்டி எரிச்சிருவோம். சந்தேகமே கிடையாது. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். திருமறை குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், وَمَن يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ حَرَّمَ اللَّهُ عَلَيْهِ الْجَنَّةَ. அல்லாஹ்விற்கு யார் இணை வைக்கிறார்களோ, அல்லாஹ்வையும் வணங்குவேன், அவுலியாவையும் வணங்குவேன், வணங்குறாங்க. அவுலியாக்களே மறுக்கிறீங்களா? யாராவது இவ்வளவு சபையில இவ்வளவு மக்கள் இருக்கிறீங்க, அவுலியாக்களை நாங்கள் வணங்கவில்லை என்று சொல்லி யாராவது மறுக்கிறீங்களா? யாராவது மறுக்கிறீங்களா? இல்ல. அவுலியாவுக்கு முன்னாடி இப்படி நிக்கிற முடியாமா? நிக்கிற முடியாது, கணிச்சு நிக்கிற முடியாது. யாருக்கு மட்டும்தான் இருக்கணும்? அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். பயம் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இருக்க வேண்டும், வேற யாருக்கும் இருக்கக்கூடாது. என்னுடைய பணிவோ, என்னுடைய மரியாதை, என்னுடைய மதிப்போ, என்னுடைய பயம் இவைகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இருக்க வேண்டும், இருக்க வேண்டும். மகான்களுக்கு முன்னாடி, அவுலியாக்களுக்கு முன்னாடி கௌரவம் பொட்டல் புதருக்கு போக இந்த ஓட்டின நம்பிக்கைக்கு உதாரணம் இந்தியாவுக்கு மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி வந்ததே கிடையாது. இந்தியாவிற்கு மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி வந்ததே கிடையாது, வரவே இல்லை, வரவே இல்லை. பொட்டல் புதூர்ல மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி தான் கேட்டுச்சு. குறைச்சல்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல மொஹிதீன் பள்ளிவாசல் கேட்டுச்சு. இந்த அவுலியா பற்ற பாத்தீங்களா? அவுலியா பற்று, அவுலியா பற்றுனா மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி மேல இருக்கக்கூடிய இந்த பற்ற பாருங்க. அப்ப என்ன அப்படி கேட்டோம்னா, கலந்துர ஷிர்க் கலந்து ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரம அல்லாஹு அலைஹி அல் ஜன்னah.
அல்லாஹ்விற்கு யார் இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்தை ஹராமாக்கி விட்டார். நுழையவே முடியாது. அந்த இணை வைப்புடைய சாயல் இருந்தால் போதும், நுழைய முடியாது. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு வ யுஷ்ரிக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக ரப்பல் ஆலமீன் அவனுக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். ரொம்ப தூரம் போக மாட்டாங்க. சின்னதா உதாரணம் சொல்லுவோம். தகப்பன் பெத்த மகன், இன்னொரு வேற ஒரு மகன், தகப்பன் வேற ஒரு மகன் இருக்கிறவங்க ஊராக மகன். அவனை பார்த்துட்டு நீ தான் என்னுடைய மகன் சொன்ன இவன் ஏற்றுக்குவானா? உங்க கடையில நான் வேலை பார்க்கிறேன். நீங்க எனக்கு ஒன்னாந்தேதி ஆகிட்டோம்னா கை நிறைய சம்பளம் தாரீங்க. நீங்க தான் எனக்கு முதலாளி. எனக்கு சாப்பாடு போடுறீங்க, எனக்கு சம்பளம் தாரீங்க, எல்லாம் தாரீங்க. உங்களை நான் முதலாளி கூப்பிடணும். நான் யூகர் பார்த்துட்டு முதலாளி அப்படின்னா நீங்க இருக்கீங்களா? அட எனக்கு சம்பளம் தரக்கூடிய நபர் நீங்க. உங்களை பார்த்து முதலாளி சொன்னா ஏற்றுக்கிட்டீங்க. உங்க கையால சம்பளத்தை வாங்கிக்கிட்டு யூகர் போய் வேலை பார்த்தா உங்க கையால சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இவருக்கு முதலாளி சர்டிபிகேட் கொடுத்தோம்னா நான் சுவாசிக்கக்கூடிய காற்று அல்லாஹ்வுடையது, நான் அருந்தக்கூடிய தண்ணீர் அல்லாஹ்வுடையது, நான் சாப்பிடக்கூடிய உணவு அல்லாஹ்வுடையது. இந்த பூமி பந்துக்கு மேலால அழகா ஸ்கொயர் பண்ணி துண்டு துண்டா வெட்டி வீடு கட்டி வச்சிருக்கேன். இந்த பூமி அல்லாஹ்விற்கு உடையது. எல்லாமே அல்லாஹ்விற்கு உடையது. இந்த பூமியில அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அல்லாஹ்வை தௌஹீத் பண்ணக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பூமியில இடம். அவனுடைய தண்ணீரை குடித்துவிட்டு, அவனுடைய உணவை சாப்பிட்டு விட்டு, அவனுடைய காற்றை சுவாசித்து விட்டு, அவன் தந்த உறுப்புகள் அனைத்தும் உடம்புல வச்சுக்கிட்டு அவுளியாவே சொல்றாங்க, இது அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய துரோகமாயில்லை. படைத்த ரப்பல் ஆலமீன் ஒரு சோறுங்க, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு சோறு வீட்டுல ஒரு டம்ளர்ல போட்டு அந்த ஒரு அரிசியை ஆக்குங்க. அந்த ஒரு அரிசியை ஆக்கி அந்த ஒரு சோறை எடுத்து அந்த ஒரு சோறை நாக்குல வைங்க. இப்படி எடுக்கிறது கொள்வது எல்லாமே படைத்த ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்த வல்லமை. அவருடைய பேருதவியின் காரணத்தினால் இப்படி எடுக்கிறோம், இப்படி பண்ணுகிறோம். இப்படி எடுத்து கொண்டு என்னுடைய நாட்டில அந்த ஒரு சோறை வைப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை. ஒரு கவலை சாப்பாடு, கை நிறைய சாப்பாடு, அதை அப்படியே எடுத்து கொண்டு இப்படி வைப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை. அந்த ஒரு சோற்றில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ், அந்த ஒரு சோற்றில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், அந்த ஒரு சோற்றில் இருக்கக்கூடிய சுகர், அந்த ஒரு சோற்றில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு, அந்த ஒரு சோற்றில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களையும் எந்தெந்த உறுப்புகளுக்கு என்னென்ன சத்து தேவை சொல்லி போட்டு அனுப்பி விடுவா பாருங்க. இது படைத்த ரப்பினுடைய வல்லமை, ருபூபியத். படைத்த ரப்பினுடைய வல்லமை. அப்ப நாம சாப்பிடக்கூடிய அந்த உணவு இருக்குது பாருங்க, அந்த உணவுல இருக்கக்கூடிய எல்லா விட்டமின்ஸ்களையும் அந்த உணவுல இருந்து பிரிச்சு இந்த நாக்கு பண்ணக்கூடிய ஒரு என்ன தெரியுமா? போலியோ இருக்குது பாருங்க. போலியோ சொல்லி வருது. இந்த போலியோவை ஒழிப்பதற்காக வேண்டி இந்த உலகமே என்ன செய்கிறது? ஒரு பெரும் தொகையை செலவழிக்கிறது. டாலர், பில்லியன் கணக்கான டாலர்களை என்ன செய்யுது? போலியோவை ஒழிப்பதற்காக. இப்ப பாருங்க, நம்ம கண் முன்னாடி எப்பவாவது ஒரு தடவை ஏதோ ஒரு போலியோ தவறுகளை நம்ம பார்க்கிறோம். இதே நாமெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெருக்கு ஒன்று தெருக்கு ரெண்டு செய்யும் போலியோ பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்திருப்பாங்க. அல்ல பாதுகாக்கணும். இந்த போலியோவை ஒழிப்பதற்காக வேண்டி ஒட்டுமொத்த உலகம் என்ன செய்கிறது? ₹1 நாடாளுமன்றத்துல சட்டமன்றத்துல பட்ஜெட் தாக்கல் பண்ணுகிறார்கள் என்றால் அந்த ₹1 3 பைசா கல்விக்கு, 2 பைசா ராணுவத்துக்கு, 2 பைசா சுகாதாரத்துக்கு, 3 பைசா பிள்ளைங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கிறதுக்கு,
7 பைசா ராணுவத்துக்கு, 8 பைசா இது பிரிக்கிறாங்க பாருங்க. இதுல 1 பைசா 2 பைசா எதுக்கு ஒதுக்குறான்? போலியோவுக்கு ஒதுக்குறான். இந்த 1 ரூபாயில இந்த பட்ஜெட் ஆக இதுக்கு பேர் தான் இது பேரு பட்ஜெட் ஆக 1 ரூபாய் போலியோவுக்கு ஒதுக்குறாங்க. 1 ரூபாயில தான் பங்கு போடுவோம். அப்படி இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயும் போலியோவை ஒழிப்பதற்காக வேண்டி ஒரு பெரும் தொகையை செலவழிக்கிறாங்க. சரியா? அதற்காக வேண்டி நர்சுகள், அதற்காக வேண்டி போலியோவை கொடுப்பதற்காக வேண்டி பிள்ளைங்களை கொண்டு வந்து வாயில ஊற்றுவதற்காக வேண்டி ஸ்டாஃப்கள், அவங்களுக்கு ஒரு தொகை, போலியோ டெஸ்டிக்கல் அடிப்பதற்கு ஒரு தொகை, அந்த போலியோவை மருந்தை ஃப்ரீசர்ல வச்சு பாதுகாப்பதற்கு ஒரு தொகை, எத்தனை பாட்டில் போலியோ மருந்தை உற்பத்தி ஆகிருமா அதுக்கு ஒரு தொகை, பெரும் தொகையை செலவழிக்கிறான். பெரும் தொகையை செலவழிக்கிறான் போலியோவுக்காக வேண்டி. இந்த போலியோ சொட்டு மருந்து இருக்கு பாருங்க. இந்த சொட்டு மருந்தை பிள்ளைங்களுக்கு வாயிலே ஊட்ட வேண்டும் என்றால் எந்த இடத்துல ஊட்டணும்? கரெக்டா சொன்னா உங்களுக்கு பரிசு. அந்த நாக்க கண்ணாடிக்கு முன்னாடி நாக்க தூக்கி பாருங்க, ஒரு கோடு மாதிரி இருக்குது பாருங்க, அதுக்கு போலியோ ஊட்டும். நல்லா கேட்கிறான், நான் உன்னைய படைத்து எப்படி பரிபாலித்து நான் எப்படி உன்னை நான் பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறேன். எனக்கு செய்யறதுமே வணக்க வழிபாடுகளை மொழிகளுக்காக செய்யணும். இன்னொரு விஷயத்தை சொல்றேன். கண்ணாடிக்கு முன்னாடி நாக்க தூக்குங்க, ஒரு கோடு மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க. உங்கள தைரியமா நான் 2 கோடி ரூபாய் நான் தரேன். இந்த காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா 2 கோடி ரூபாய் நான் தரேன். என்ன இருக்கு? அந்த கோடை பிள்ளைகளால அறுத்து விட்டுட்டு அதான் உட்காந்துருங்க. கொஞ்ச காலத்துல வரும், அதுக்காக அப்படியே நின்றுடும். அறுத்து விட்டுட்டு என்கிட்ட வாங்க, 2 கோடி ரூபாய் தரேன். அதுக்கு உயிருக்கு சம்மந்தம் கிடையாது. அதுக்கு உயிருக்கும் மூளைக்கு உயிருக்குமே சம்மந்தம் இல்லையே. மூளை சாவு அடைந்தவங்க கூட உயிரோடு இருக்கிறாங்க. இது ஒரு நகை வெட்டுற கட்டி எதுமாகும். நாக்கு வாய்க்குள்ள கிடக்க வெளியே வந்து கிடக்கும். நாக்கு வாய்க்குள்ள கிடக்க சாப்பிட்டு போட்டு நீங்க கையால வாயை துடைக்கலாம். நாக்கால மூக்குறை மாறி எடுத்து துடைக்குது. கரைந்த ரப்புல்லாருமே ஒத்த கோட்டை அந்த நாக்கு அப்படியே உள்ள வச்சிருக்கிறான். அந்த கோட்டை அந்த சபை மட்டும் படைக்காமல் அல்லாஹ் ஒரு பேபியை இந்த பூமிக்குள்ளார வர வச்சாங்க வச்சிருக்காரு. தாய்ப்பால் நல்ல பிறந்த பிள்ளைக்கு அந்த நாட்டுக்கு கீழே அந்த கோடையிலே வச்சிருக்க தாய்ப்பால் நினைச்ச முடியாது, பிடிக்க முடியாது. நாக்கு வெளியே வந்து விழுந்துடும். எப்படி நாய்கள் நாக்கு வெளியே தொங்க விட்டு நடக்குது. அல்ல கேட்கிறா, ஆலம் நஜஅலஹு ஐனைனி வ லிசானன் வ ஷஃபதைனி. உங்களுக்கு 2 கண்களை நான் தரவில்லையா? ஒரு நாவை நான் தரவில்லையா? வ ஷஃபதைனி 2 உதடுகளை நான் தரவில்லையா? மாஷா அல்லாஹ். இந்த உதட பற்றி பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். உதட பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோம். அந்த கோட்டில தான் போலியோ சொட்டு மருந்து ஊத்தணும். ஊத்துன உடனே அந்த கோழி எதுமா உருப்படணும்? ஊத்துன அந்த கிராப்ஸ்ல எந்த இடத்துல போலியோ எதிர்ப்பு மருந்து இருக்குதோ அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி காலுக்கு போலியோ வருதா அங்க போய் தட்டி விடுவோம். கைக்கு நச்சு புரியுமா? இப்படி சொன்னா புரியும். தலைவலிக்கிறது தலைவலி வருதுயா, தலைவலிக்கிறது ஒரு டோலோ ஒரு மாத்திரையை வைக்க என்ன செய்ய போட்டோம்னா அந்த மாத்திரையில தலை வலி எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்தை ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி என்ன மருந்து இருக்குதோ அந்த மாத்திரையில அந்த மருந்து அப்படியே கொண்டு போய் எந்த நரம்புல தலைவலி இருக்குதோ தப்பு அடிச்சுக்கணும். தலைவலி படைத்த ரப்பு நம்மகிட்ட கேட்கக்கூடிய ஒத்த கேள்வி இதுதான். இந்த நாவையும் நாவுக்கு கீழாக இருக்கக்கூடிய கோட்டையும் நான் தந்தனா அப்துல் காதர் ஜிலானி தந்தார். சொல்லு சைன் அதுல சைன் போடு. ஐனைனி 2 கண்களை நான் தரவில்லையா?
அல்லாஹ் கேட்கிறான். 2 கண்களை நான் தரவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். அந்த 2 கண்களை தந்தது மட்டும் அல்லாம அதுக்கு மேல ஒரு பாதுகாப்பு. இது என்னது? புருவம் பாதுகாப்பு, இமை பாதுகாப்பு, இமையில் இருக்கக்கூடிய முடிகள் ஒரு பாதுகாப்பு. எந்த அவுளியா தந்தது? எந்த அவுளியா தந்தது? நான் தந்தது. இவ்வளவு கிருபைகள் நான் வேலை செஞ்சிருக்கிறேன் தானே. அப்ப எனக்கு எப்பறம் நீங்க ஷீட் வைக்கிறீங்க? என்னைய விட்டு போட்டு எப்பறம் அவுளியாட்ட போய் கேட்கிறீங்க? எந்த அவுளியால உனக்கு இதை தந்தாரு? இதை தந்தா பொறுக்க மாட்டான். நான் தந்தை இவ்வளவு அறுவடைகளை அனுபவித்ததுக்கு பின்னாடி இப்படியே போய் அங்க போய் நிக்கிறிய. அதான் அல்ல சொல்றேன், என்ன எனக்கு இணை வச்சே வச்சுக்க, உனக்கு சூரம் ஹராம் ஹராம், சொர்க்கத்துக்கு கொலையே வேற அப்படிங்கிறான். அதான் சப்ஜெக்ட் இருக்கு. சரிங்களா? இப்ப ஃபைனலுக்கு வந்துருவோம். அல்லாஹ்வு அந்த தாத்து, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தௌஹீத் உலூஹிய்யா, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தௌஹீத் ருபூபிய்யா, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அல் அஸ்மா வ சிஃபாத். அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். அவன்தான் என்னை படைத்தவன், பரிபாலித்தவன், பக்குவப்படுத்தியவன், பாதுகாத்தவன் என்று அவனை நம்ப வேண்டும். அவனுக்கு இருக்கக்கூடிய பெயர்களையும் அவனுக்கு இருக்கக்கூடிய பண்புகளையும் நம்ப வேண்டும். இதுதான் தௌஹீத். இதுல ஒருத்தன் தப்பு பண்ணினா வச்சுக்கிட்ட, இதனுடைய எஃபெக்ட் எப்ப தெரியுமா ஆரம்பமாகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, லகீனு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். மரண தருவாயில இருக்கக்கூடிய ஒருவர், நம்ம வீடுகள்ல மரணம் அடையக்கூடிய ஒருவர், உயிர் மூசலாக இருக்கு. காலை தொட்டு பாக்குறீங்க, காலு கொழுந்துருச்சு. கையை தொட்டு பாக்குறீங்க, கையை குளிர்ந்துருச்சு. பாடியை தொட்டு பாக்குறீங்க, பாடி குளிர்ந்துருச்சு. உயிர் தொட்டக்குடியில மூசலாடி கொண்டு இருக்கிறது. சக்கராத்துல் ஹால்ல நடக்கிறாரு. சக்கராத்துல் ஹாலை விட்டு போட்டு கபராத்துல் ஹாலுக்கு வரணும். கபராத்துல் ஹாலுக்கு வந்துவிட்டால் உடம்பிலிருந்து உயிர் கலட்டி எடுக்கப்பட்டுவிடும். சக்கராத்துல் ஹால்ல நடக்கக்கூடிய ஒருவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லகீனு அலா மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். மரணத்தருவாயில இருக்கக்கூடிய ஒருவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ரசூல் சொல்றாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு தஹல ஜன்னah. இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி விடுகிறாரோ அவர் சுவனவாதி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படின்னா லா இலாஹ இல்லல்லாஹ் நினைவுபடுத்த சொல்றாங்க பாருங்க. நினைவுபடுத்தணும்னா யாரு அல்லாஹ்வுடைய பண்புகளை இணை வைக்காமல் இருந்து இந்த கலிமாவை கேட்கிறாரோ அவரால் மட்டும்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? இந்த அகீதா, இது எல்லாத்தையும் நம்புங்க. இதுல இணை வைக்காதீங்க. படைத்த ரப்ப நம்புங்க. படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு உங்களுடைய பொறுப்புகளை சாட்டுங்க. படைத்த ரப்புல் ஆலமீனை பிரியப்படுங்க. எல்லாம் செய்யுங்க. அவனை தவிர்த்து கொண்டு எதையும் என்ன செய்யாதீங்க, வணங்காதீங்க, பொறுப்புகளை சாட்டாதீங்க. சப்போஸ் அப்படி ஒருவர் சாட்டினால் அவருக்கு கலிமா சொல்லி கொடுக்கும் பொழுது, அந்த தல்பீன் சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு காலம் ஏன் அவர் அவுலியாவாக இருக்கிறார், பாபா காசியை நம்பி இருக்கிறார், தக்கரை கீரம்பாவை நம்பி இருக்கிறார். இவன் தந்த தண்ணீரை குடித்து விட்டு இவரிடத்தில் போய் என்ன செய்திருக்கிறார், உதவி தேடியிருக்கிறார். இவன் தந்த காற்றை சுவாசித்து விட்டு இவர்கிட்ட போய் என்ன செய்திருக்கிறார், உதவி தேடியிருக்கிறார். அப்போ மரணத்தன்வாயில இருக்கக்கூடிய ஒருவருக்கு கலிமாவை சொல்லிக் கொடுத்தோம்னா அல்லாஹ்வுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படிதான் நம்ம மக்கள் சொல்லி தந்திருக்காங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்றே யாரும் இல்லை, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்றே யாரும் இல்லை. அதற்காக வேண்டிதான் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்றே யாரும் இல்லை. இங்கேயும் ஆகியிருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கலிமாவுடைய யதார்த்த அர்த்தம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாருமே சொல்லிக்கிற அந்த அர்த்தத்தை வச்சுக்கிருக்க.
அதனுடைய யதார்த்த அர்த்தத்தை நான் சொல்றேன், அந்த அர்த்தத்தை வைக்க எது எப்படி இருந்தா ஷிர்கி பக்கம் போக மாட்டேன் என்பது புரியும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இது ஒரு அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. எனக்கு அர்த்தம் புரியுதா? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இது ஒரு அர்த்தம். வணங்குவதற்கே தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அதை விட இது என்ன செய்யுது? 100 உறுதிப்படுத்துகிறது. வணங்குவதற்கே தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை சொல்லிட்டோம்னா இன்னொரு வகை நான் திரும்ப போறேன். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லுவதை விட வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர, மரியாதைக்கு தகுதியானவன் உங்களை தவிர யாரும் இல்லை என்று சொன்னோம்னா உங்களை மட்டும்தான் நான் மதிப்பேன். உங்களுக்கு தரக்கூடிய மதிப்ப அந்த தகுதி யாருக்குமே இல்லை நான் சொல்றேன். அந்த தகுதி யாருக்குமே இல்லை. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கலிமாவை வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நம்ம மனப்பூர்வமாக உறுதி கொண்ட நிலையை நாம சொல்ல வச்சிருக்க. யாரையும் பக்கம் வணக்கத்தை கொண்டு போக மாட்டோம். மையத்திற்கு மரணம் அடைவதற்கு சமீபமாக இருக்கிற மக்களுக்கு கல்வியும் சொல்ல பொழுது கரெக்டா உள்வாங்கி சொல்லுவாங்க. அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையில ஒருவர் மரணம் அடைந்தால் அவருடைய கடைசி நிமிடம் எப்படி இருக்கும்? திருமறை கூட அல்லாஹ் ரப்பல் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? ஃபலௌலா இதா பலகத் ஹுல்கூம், ஒரு இடத்துல சொல்றான், ولو ترى إذ الظالمون في غمرات الموت والملائكة باسطوا أيديهم أخرجوا أنفسكم اليوم تجزون عذاب الهون بما كنتم تقولون على الله بغير الحق وكنتم عن آياته تجهلون. غمرات الحال கடக்கும் பொழுது அது சக்கராத்துல் ஹால் எப்படி இருக்கும், கமராத்துல் ஹால் எப்படி இருக்கும், அது ஒரு வாய்ப்பு கிடைச்சா சொல்லுவோம். கமராத்துல் ஹாலுக்கு வந்துட்டோம் வச்சுக்கிட்டுங்க. உலக வாழ்க்கையிலிருந்து சக்கராத்துல் ஹாலுக்கு வந்தாச்சு, சக்கராத்துல் ஹால்ல இருந்து கமராத்துல் ஹாலுக்கு வந்தாச்சு. கமராத்துல் ஹாலுக்கு வந்துட்டோம்னா இப்படி பார்த்தோம்னா வானவர்களுடைய வருகை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், வானவர்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா இந்த இணை வைத்தவர்கள், அல்லாஹ்வின் மீது அபாண்டங்களை சொன்னவர்கள், அல்லாஹ்விற்கு இணை துணைகளை கற்பனை செய்தவர்கள், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் உரிமைகளை வேறொருக்கு இவங்களுடைய நிலை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். வல் மலாயிகத்து, வானவர்கள், பாசித்து ஐதீஹிம், அவங்களுடைய கையை அவனின் பக்கம் நீட்டுவார்கள். அஹ்ருஜு அன்ஃபுஸஹும், அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்த்து சொல்லுவார்கள், வெளியே வா. அய்யோம துஜஸௌன அஸாபல் ஹூனி, இழிவான வேதனையை நீ சுவைக்கப் போகிறாய். இழிவான வேதனையை சுவைக்கப் போகிறாய். என்ன இழிவான வேதனையை சுவைக்கப் போற? அல்லாஹ்வை நம்பாமல் கண்டதையும் கடிசதையும் நம்பினல்ல, அதுக்கு இழிவான வேதனை சுவைக்கப் போகிறாய். பிமா குன்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக், அல்லாஹ்வின் மீது இல்லாத பொல்லாத அபாண்டங்களை நீங்க சொன்னீங்களா? அல்லாஹ்வின் மீது இல்லாத பொல்லாத அபாண்டங்களை நீங்க சொன்னீங்களா? இழிவான வேதனையை நீங்கள் சுவையுங்கள். அல்லாஹ்வின் மீது அபாண்டங்களை சொல்றாங்களா இல்லையா? அல்லாஹ்வின் மீது அபாண்டங்களை சொல்றாங்களா இல்லையா? சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? நான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஜக்கரியா பாய் எனக்கு நண்பர், நான் அவரை பிரியப்படுகிறேன் நான் சொல்றேன். ஒன் சைடு, என் சைடு நான் அவரை பிரியப்படுகிறேன், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் சொல்றீங்களா? என்ன சொல்றேன்? ஜக்கரியா அண்ணனை பார்த்து நான் சொல்றேன், அவங்கள நான் பிரியப்படுகிறேன், அவங்க என்னுடைய நேசத்திற்குரியவர்கள். எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில இந்த பஞ்சாயத்துல என் தரப்புல கன்ஃபார்ம் நான் பிரியப்பட்டிருக்கிறேன். அவருடைய நிலைப்பாடு என்னை பிரியப்பட்டாரா படலையா? அது கன்ஃபார்ம். அவர் சொன்னதா கன்ஃபார்ம்.
புதிய மாதிரி சொன்னா நான் இருக்கிறீங்க உங்களை பார்த்து நான் சொல்றேன் அவங்கள நான் பிரியப்படுகிறேன் அவங்க என்னுடைய நேசத்திற்குரியவர் என்னுடைய பாசத்திற்குரியவர் என்னுடைய உற்ற நண்பர் நான் சொல்றேன் அப்ப என்னுடைய பகுதியில அவர் எனக்கு பிரியமானவர் சைன் போட்டேன் அவர் என்னை பிரியப்படுகிறார் சொல்லிவிட்டு அவர் சொன்னாதான் கற்பான் சொல்லல இல்ல அப்படிதானே இல்லையா இல்ல அவர் சொல்றாரு நான் உங்களை பிரியப்படுகிறேன் அப்போ நான் அவருக்கு அவுளியா அவர் எனக்கு அவுளியா நான் அவரை நேசிக்கிறேன் அவர் என்னை நேசிக்கிறார் கன்ஃபார்ம் ரெண்டு கன்ஃபார்ம் பாபா காசிம் அப்பா அல்லாஹ்வே பிரியப்பட்டிருக்கிறார் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சொல்லிருக்கிறார் நீ நல்ல பாருங்க அவுளியா அவுளியா எவனெல்லாம் கொண்டாடப்படுகிறானோ அவனுக்கு தொழுகை சரியே இல்லை பாபா காசிம் அப்பா என்ன பண்ண இமாமா இருந்திருக்காரா இல்ல ஹாசாவா இருந்திருக்காரா குறைந்தபட்ச ஒரு அவுளியாவது ஹாஃபிலாவது இருக்கும் இல்லையா குறைந்தபட்ச அளவுகோல் அதுக்கு பக்கத்துல ஞானியார் அப்பா கிடைக்க ஞானியார் அப்பா ஏதாவது பக்கத்துல இமாமா இருந்திருக்கிறாரா ஏதாவது பக்கத்துல ஹாசாவா இருந்து தராணியை வர வச்சிருக்கிறாரா நோட்ஸ் இருக்குதா அவுளியா பாபா மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி சொல்றார் நான் அல்லாஹ்வே பிரியப்படுகிறேன் அல்லாஹ்வே நேசிக்கிறேன் நின்று தொழுகிறேன் நோன்பு வைக்கிறேன் தஹஜ்ஜுத் தொழுகிறேன் நேர்ச்சை வைக்கிறேன் சொல்றார் நீ ஆயிரம் சொல்லு அல்லாஹ் ஒருவனை பிரியப்பட்டான் என்பதற்கு என்ன ஆதாரம் அதை வைக்க முடியும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வே பிரியப்பட்டார்கள் கன்ஃபார்ம் இல்லையா கன்ஃபார்ம் அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பிரியப்பட்டானா இல்லையா கன்ஃபார்ம் எப்படி சொல்றீங்க குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார் ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா அல்லாஹ்வே பிரியப்பட்டார்கள் கன்ஃபார்ம் அல்லாஹ் ஆசியா அம்மையை பிரியப்பட்டாங்களா பிரியப்பட்டாங்க கன்ஃபார்ம் என்ன வசனம் رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறான் என்பதற்கு உத்தரவாதம் குர்ஆன்ல சொல்லப்பட்டவங்க அவர் அவுலியா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவுலியாக்களிலேயே பெரிய அவுலியா உமர் ஃபாரூக் பெரிய அவுலியா உஸ்மான் பெரிய அவுலியா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபா பெருமக்கள் எல்லோரும் பெரும்பெரும் அவுலியாக்கள் யாருக்குமே தர்கா கிடையாது யாருக்குமே போர்வை கிடையாது யாருக்குமே குபா கிடையாது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளங்கால்ல ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய மணலுக்கு சமமானவங்க அவங்களுக்கு தர்கா இருக்குது கபர் இருக்குது போர்வை இருக்குது உண்டியல் இருக்குது எல்லாம் இருக்குது அப்ப கரெக்டா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி பாருங்க இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹு சும்ம இஸ்தகாமு எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று யார் நம்புகிறார்களோ சும்ம இஸ்தகாமு அந்த நம்பிக்கையில யார் உறுதியாக இருக்கிறார்களோ ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா வானவர்கள் அவர்கள் மரணமடைகிற பொழுது உள்ளே வந்து சொல்லுவார்கள் அல்லா தகாஃபு வலா தஹஸனு வஅபிஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன் இந்த நம்பிக்கையில உறுதியாக இருந்தவர்களுக்கு மாணவர்கள் வந்து சொல்வாங்க பயப்படாத கவலைப்படாத உனக்கு சுமணத்தை கூட நாங்கள் சுமை செய்து சொல்லுகிறோம் யாரு அந்த நம்பிக்கையில உறுதியாக இருந்தார் கபருக்குள்ளார கொண்டு போய் வைக்கப்பட்ட உடனே மையத்தை உட்கார வைக்கிறாங்க மையத்தை இப்படி உட்கார வச்சுக்கிறாங்க இதா உயிர்கள் அழுது கபரிகி ஒரு அடியான் கபருக்குள்ளார வைக்கப்பட்டு விட்டால் ஃபஅதாஹு மலகானி இரண்டு மாணவர்கள் கபருக்குள்ளார உள்ளே வருகிறார்கள் வந்து இரண்டு பேர்களும் சேர்ந்து அந்த மையத்தை ஃபயுஜ்லிசானிஹி உட்கார வைக்கிறார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார வைக்கிறார்கள் உட்கார வச்சோம்னா ரெண்டு பேரும் கேட்கிறார்கள் எப்படி ஃபயகூலானிலஹு இரண்டு மாணவர்களும் அவனிடத்தில் கேட்பார்கள் மன்ரபுக உன்னுடைய ரப்பு யார் தௌஹீத் ருபூபிய்யா உன்னை படைத்து உன்னை பரிபாலித்து உன்னை பக்குவப்படுத்தி உன்னை பாதுகாத்தவன் யார் சொல் இந்த கொள்கையில தௌஹீத் என்கிற கொள்கையில உறுதியாக இருந்தால்
என்னை படைத்தவன் அல்லாஹ் கஷ்ட நஷ்டத்தை போகிறது மகான் இப்படி சொன்னா வச்சுக்கிருக்க ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன் அந்த இடம் அப்படி மன்றப்புக்க உங்களுடைய ரப்பு யார் அந்த மையத்து தௌஹீதினுடைய எந்த பகுதியையும் இணை வைக்காத மையத்தாக இருந்தால் அந்த கேள்வியை கேட்டவுடனே ரப்பி அல்லாஹ் தௌஹீதே உலூஹிய்யா கேள்வி தௌஹீதே உலூஹிய்யாவை பற்றி கேள்வி ஆன்சர் தௌஹீதே உலூஹிய்யாவை பற்றி ஆன்சர் நல்ல புரிஞ்சுக்கிறீங்க. கேட்டது என்னன்னா உன்னை படைத்தவன், உன்னை பரிபாலித்தவன், உன்னை பக்குவப்படுத்தியவன், உன்னை பாதுகாத்தவன், உன்னுடைய சகல அதிகாரங்களும் நோய் வந்துச்சா ஷிஃபா யார் தந்தா சொல்லு ரப்பு. தண்ணி தாக்கம் வந்துச்சா யார் தண்ணி தந்தா ரப்பு. இது எல்லாம் செய்தவன் யார்? கபூர் வணங்கிகளாக என்ன பண்ணுவாங்க? அந்த வார்த்தை வரமாட்டேங்க. ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க குர்ஆனை நான் படிக்கிறீங்களா அப்படின்னு போட்டு மாணவர்கள் கேட்பார்கள். இந்த கேள்வி கேட்ட உடனே ரப்பி அல்லாஹ் என்னுடைய ரப்பர் அல்லாஹ் தான். ماذا تقول في حق அடுத்த தௌஹீத் ماذا تقول في حق هذا الرجل இந்த மனிதரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சொல்லு. தௌஹீதை சொல்லி தந்த நபிகள் நாயகர்கள் கண்டதுன்னா அவுலியாவும் வேண்டாம எதை சொல்ல முடியும்? பார்த்தோம்னா அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். வமா தீனுக உன்னுடைய மார்க்கம் என்ன? இஸ்லாமிய மார்க்கத்தை பள்ளிவாசல்ல சீர்நிலைக்கு கொள்வதற்கு விட்டால் சொல்லுங்க. பள்ளிவாசல் இந்த கிறிஸ்துவ கோயில் நோன்பு கடைசி 10 நாட்கள் சுபஹானல்லாஹி ஜல்ல ஜலாலுஹு அந்த பள்ளிவாசல போட்டு ஜோதிச்சு அந்த லைட் இந்த லைட் அதிகாலையில 2:30 மணிக்கு 3 மணிக்கு இஸ்லாமிய பெண்கள் அந்த ரோட்டு ஓரத்தில் வந்து உண்மத்தி எங்க போகுதுன்னு தெரியல. உனக்கு கட்டாய தொழுகை கிடையாது தராவீடு, உனக்கு கட்டாய தொழுகை கிடையாது, உனக்கு கட்டாய தொழுகை அஞ்சது கிடையாது, உனக்கு கட்டாய பிரார்த்தனை குழுந்து கிடையாது. அது கட்டாயமே கிடையாது. கட்டாயமே நீ தராவையும் தொழாம ஒரு நாள் உங்க ஒரு பேர் நாளைக்கு மறுபடியும் கேட்க மாட்டான். பஜ்ஜில தொழாம ஒரு நாள் தூக்கி கூட அல்லா தெரியுமா? கட்டாயம் கிடையாது. ஆனா நீங்க ஒன்றுக்கு போற பேரு அது மார்க்கத்துக்கு போறாங்க. அது சித்தலா மார்க்கத்துக்கு போறாங்க. ஓமா தீனுக்க உன்னுடைய மார்க்கம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த மார்க்கம் என்ன? அது கரெக்டா அந்த ஃபாலோ பண்றோம்னா தீனியா இஸ்லாம். நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த தௌஹீதுல உறுதியாக இருந்தால்தான் மன்னரை எதிர்கொள்ள முடியும். மன்னரை எதிர்கொள்ள முடியும். மன்னரை என்ன வெற்று மாதிரிய மன்னரை எதிர்கொள்ள முடியும். தௌஹீதுல உறுதி இல்லை வச்சு இந்த பாடம்லாம் இன்னும் இருக்குது. தௌஹீது நான் அல்லாஹ்வை பற்றி 3 நாள்ல அல்லாஹ்வை பற்றி சொல்லியிருக்கிறோம். மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அதற்கு மன்னரை வாழ்க்கை ஒரு மனிதன் எப்படி கேட்பான், எப்படி உட்கார வைப்பான், அந்த தௌஹீது. நரகம், சுவனம், மீசான், மறுபீடு, தௌஹீது. வானவர்கள் நம்புறது இருக்குது பாருங்க, அந்த நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? அப்போ ஓரளவுக்கு அல்லாஹ்வை பற்றிய சில செய்திகளை நம்ம என்ன செய்திருக்கிறோம் பாருங்க. அடுத்து கபூர்ல எதிர்கொள்ளணும், கபூர்ல இருந்து எழுத்து போகணும். நீ எப்படி எழுப்பப்படுவாயோ அதே மாதிரி தான் நிர்வாண கோலத்துல அப்துல் காதர் ஜீலானி எழுப்பப்படுவார். நீ எப்படி மனுஷனை நோக்கி போவியோ அதே மாதிரி பாபா காசி பாபாவும் போவார். நீ எப்படி அல்லாஹ் எப்போது யாரை குட்டு துறாவா நான் மண்ணாக ஆகியிருக்க கூடாதான் சொல்லி போட்டு பாவிகள் எப்படி பதில்வார்களோ அதே மாதிரி எல்லா அப்துல் காதர் ஜீலானி வணங்கி போட்டா கூட நான் சொல்லவே இல்லையே வணங்கடா சொல்லி போட்டு என்னையவே கூட்டு போட்டா கூட எனக்கு கலகாம கட்டி போட்டாங்க, எனக்கு போர்வையை போட்டாங்க, எனக்கு யானையை கொண்டு வந்தா, எனக்கு போனையை கொண்டு வந்தா. இப்ப விசாரிக்க போறேன். இதை கூட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களே பேசுவாங்க. யா ஈசா இப்னு மரியம் அந்த குல்த இன்னாசி இத்தஹது வ உம்மிய இலாஹி மின் இல்ல மக்கள்கிட்ட போய் நீ தான் கடவுள் என்பதாக சொல்லி ஒன்னையும் ஆத்தாலையும் வணங்கி சொன்னியா? நீங்க ஈசா நபியை விசாரிக்கப்படுவார் என்றார். ஆகையினால அவுலியாக்கள் சாப்பிடுறேன் அதெல்லாம் குப்பை ஒரு ஓரமா வச்சிருக்க ஒரு அந்த அவுலியாவில் அவர் மறுமையில செய்வாரு.
அல்லாஹ் அவரை விரும்பினவராக இருந்தார்னா அவர் செய்த அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவராக இருந்தார்னா அவருக்கு தனி போட அப்படிங்கிறோம். அவரை வச்சு இன்னும் ஒன்று நடக்குது. யாரை வச்சுக்கிட்டு இவன் நம்பரை என்ன பாருங்க, அவர் கையை விட்டு விட்டால் உள்ள போய் விட்டு விடுவார். அவரை என்னமோ மறு உலகத்தை இவன் என்னமோ பாவகாசி பாபா தர்கா செல்புல மைதானம் நினைச்சுக்கிட்டான். செல்புல மைதானம் எது நினைச்சுக்கிட்டான்? அருமை நினைச்சுக்கிட்டான். சரிங்களா? அப்ப இந்த கொள்கை உறுதியாக இருங்க. இந்த கொள்கையை பற்றி திரும்ப திரும்ப பள்ளிவாசல மாஷா அல்லாஹ் ஆக்கள் இருக்கிறாங்க, இமாம்கள் இருக்கிறாங்க. ஈமானை புதுப்பிப்பதற்காக இந்த கொள்கையை பற்றி அடிக்கடி பேசுங்க. இந்த கொள்கையை வீட்டில் குடும்பத்தில் போய் சொல்லுங்க. இந்த கபரு எல்லாம் ஒரு ஓரமா உடச்சு ஒரு ஓரமா தூக்கி வைங்க. அல்லாஹ் நரகத்துடைய விரும்புல நாம இருந்தோம். அல்லாஹ் நம்ம எதிர்க்கும் மீதா அதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இருக்கிறான். சரிங்களா? அல்லாஹ் நம்முடைய மாநிலத்தை தூய்மையான முறையில் நடக்கக்கூடிய மக்கள் ஆக வாழ்ந்தாங்க.